தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியிலே நம்மோடு கலந்து கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட கழகத்தின் செயலாளர் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் சண்முகையா அவர்களே, ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினர் ஊர்வசி அமிர்தராஜ் அவர்களே, தூத்துக்குடி மேயர் ஜெகன் பெரியசாமி அவர்களே, தொகுதி பொறுப்பாளர் ஷஃபி அவர்களே, ஒன்றிய கழகத்தின் செயலாளர் இசக்கி பாண்டியன் அவர்களே, முன்னாள் ஒன்றிய கழகத்தின் செயலாளர் நல்லமுத்து அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய இந்திய கூட்டணியின் சேர்ந்த அனைத்து கட்சிகளையும் சார்ந்த நிர்வாகிகளே, திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னணி செயல் வீரர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, நம்முடைய அன்புத்தை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் சென்ற முறை தேர்தலிலே நின்ற போது எதிர்கட்சிகள் எல்லாம் என் மீது வைத்த ஒரு விமர்சனம், இவங்க சென்னையில இருந்து வராங்க, அதனால தேர்தலில் ஜெயிச்சாங்கன்னா திருப்பி சென்னைக்கு போயிடுவாங்க, தொகுதி பக்கமே எட்டி பார்க்க மாட்டாங்கன்னு. ஆனா இங்கே கருங்குளம் செய்தங்கநல்லூருக்கே நான் பல முறை உங்களை எல்லாம் சந்தித்திருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இங்க இருக்கக்கூடிய ஊராட்சி ஒன்றிய அலுவலர் கட்டடத்துக்கு அடிக்கல் நாட்ட கூட அந்த நிகழ்ச்சிக்காக கூட நான் இங்கே வந்திருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்னிடம் ஒரு கோரிக்கை வைத்தீர்கள். அந்த கோரிக்கை என்னவென்றால், ஒரு நூலக கட்டடம் வேண்டும் என்று கேட்டிருந்தீர்கள். இன்று அந்த நூலக கட்டிடத்திற்கு 15 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அந்த பணிகள் கிட்டத்தட்ட முடியக்கூடிய தருவாயில் இருக்கிறது. விரைவிலே அது உங்களுடைய பயன்பாட்டிற்கு அளிக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இங்க வந்தவுடன் ஒரு சமுதாய நலக்கூடம் வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் வைக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயம் பஸ் 2 வைக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக விரைவிலே அதையும் செய்து தருவதற்கான முயற்சிகளை நான் செய்வேன் என்று உங்களிடம் தெரிவித்துக் கொள்கிறேன். சமுதாய நலக்கூடமும் அதே போல பஸ் நிறுத்துறதுக்கு நிச்சயமாக ஒரு நிமிஷம், ட்ரெயினுக்கு நிறைய தடவை எழுதி கொடுத்தாச்சு. அவங்க பிஜேபி ஆட்சியில நம்ம கேட்கக்கூடிய எதையுமே செய்யறது இல்ல, ரொம்ப கஷ்டம். அதனால ஒரு நிமிஷம், நம்ம ஆட்சி மாறும், தேர்தலுக்கு பிறகு நிச்சயமா ஆட்சி மாறும். நீங்களே டிசைட் பண்ணிட்டீங்க. அதனால தேர்தல் முடிந்தவுடன் நிச்சயமாக ட்ரெயின் நிறுத்துறதுக்கு ஏற்பாடுகள் செய்வோம். ஏன்னா இந்தியா கூட்டணி ஆட்சி வந்தவுடன் நம்ம தமிழ்நாட்டுக்கும் நியாயமாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆட்சியாக அது இருக்கும் என்ற காரணத்தால் நிச்சயமா நமக்கு ரயில்வே வேலைகளும் நடக்கும் என்ற மாதிரி அந்த நம்பிக்கையோடு நான் சொல்கிறேன். இந்த தேர்தல்ல நாம் இங்க இருக்கக்கூடிய சகோதரிகள்ல சில பேர் கேட்டாங்க, நம்முடைய முதலமைச்சர் தேர்தல் நேரத்துல பெண்கள் இங்க இருக்கக்கூடிய சகோதரிகளை எல்லாம் சந்தித்து சொன்னார்கள், எனக்கு சகோதரிகளுக்கு உரிமை தொகை, கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்குவோம் என்று தெரிவித்தார்கள். 1000 ரூபாய் மாதம். கிட்டத்தட்ட 1,15,00,000 பெண்களுக்கு ஒவ்வொரு மாதமும் அந்த உரிமை தொகை வழங்கப்படுகிறது. எல்லா இடத்துலயுமே சில பேர் விடுபட்டு இருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்லல. அதாமா கொஞ்சம் பேருக்கு விடுபட்டு இருக்கு. நிச்சயமா தேர்தல் முடிஞ்ச உடனே, ஏன்னா விடுபட்டவங்க மட்டும்தான் சத்தமா கேக்குறீங்க, வாங்கினவங்க இருக்காங்கல்ல அவங்க எல்லாம் அமைதியா நிற்பாங்க. அதனால விடுபட்டு இருக்கக்கூடிய சகோதரிகளுக்கு நிச்சயமாக தேர்தல் முடிஞ்ச உடனே, தேர்தல் கொஞ்சம் நான் சொல்றது கேட்டா தானே தெரியும், அவரோட சண்டை போட்டா எப்படி கேட்கும், அவரோட சண்டை போட்டா நான் சொல்றது எப்படி கேட்கும். அதனால தேர்தல் முடிஞ்ச உடனே ஒரு முகாம் அமைக்கப்பட்டு விடுபட்டு இருக்கக்கூடிய சகோதரிகளுக்கெல்லாம் நிச்சயமாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும். அது உங்களுக்கு கொடுக்க முடியாதுங்க, அவங்களுக்கு தான் கொடுக்கணும். மகளிர் உரிமை தொகையில
பஸ் நிச்சயமா வந்து தேர்தல் முடிஞ்ச உடனே நான் பேசி பஸ்ஸை நிச்சயமா கொண்டு வரோம். சரியா? பக்கத்துல இருக்க அரசு பள்ளிக்கூடம் எங்க? எவ்வளவு தூரம் இங்க இருந்து? 2 கிலோமீட்டர். சரி, நான் செக் பண்றேன். டிஸ்டன்ஸ் சரியா இருந்ததுன்னா நிச்சயமா கொண்டு வரோம். அது முடியலன்னா வேற ஏதாவது ஏற்பாடு பண்றதுக்கு முயற்சி பண்றோம். இங்க வேற அவ்வளவுதானா கோரிக்கை? வேற ஏதாவது இருக்கா? என்ன ஸ்கூல் இருங்க எல்லா இடத்துலயும் அரசு பள்ளிக்கூடங்கள்ல ஒரு நிமிஷம் இருங்க. எல்லா பள்ளிக்கூடங்களையும் 12வது வரைக்கும் மாத்துறது முடியாத காரியம். ஒரு இத்தனை கிலோமீட்டருக்கு ஒரு நிமிஷங்க, இத்தனை கிலோமீட்டருக்கு ஒண்ணுதான் பண்ண முடியும். நான் விசாரிச்சுட்டு நமக்கு பண்றதுக்கு வாய்ப்பு இருந்தா நிச்சயமா பண்ணி தரேன். சரியா? பஸ் எடுத்து போவாங்க, பஸ்ஸுக்கு ஏற்பாடு பண்ணி தரேன். நிச்சயமா ஏற்பாடு பண்ணி தரேன். சரியா? ஒரு நிமிஷங்க. அதனால நான் பேசிட்டா வேண்டாமா? உங்களுக்கு நல்லா தெரியும், நம்முடைய முதலமைச்சர் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதிகள் எல்லாத்தையும் நிறைவேற்றி தரக்கூடிய பஸ் வந்து கட்டணம் கிடையாது என்று அறிவித்தார்கள். இன்னைக்கு கட்டணம் கிடையாது, பண்ண முடியாதுன்னு நினைச்ச ஒன்றை செய்திருக்கிறார். அதே போல 1000 ரூபாய் நம்ம வீட்டு பெண்கள் குழந்தைகள் கொண்டு போய் கல்லூரியில படிக்கும் போது அவங்களுக்கு புதுமை பெண் திட்டத்தின் வழியாக 1000 ரூபாய் மாசம் வழங்கப்படுகிறது, நம்ம வீட்டு பெண்கள் படிக்கணுங்கிறதுக்காக. அதே போல நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய இளைஞர்கள் கல்லூரிக்கு போய் படிக்கக்கூடிய அந்த நேரத்துல அவங்களுக்கு தமிழ் புதல்வன் என்ற அந்த திட்டத்தின் வழியாக விரைவில் அறிவிச்சிருக்காங்க. விரைவில் அவங்களுக்கும் ஒவ்வொரு மாசமும் 1000 ரூபாய், கல்லூரி படித்து முடிக்கும் வரை 1000 ரூபாய் வழங்கப்படும். படிப்புல எந்த தடையும் வந்து விடக்கூடாது என்பதற்காக. அது மட்டும் இல்லாம வேலை கிடைக்கணும். படிச்சு முடிச்சுட்டு மோடி வந்து ஒரு வருஷத்துக்கு 2 கோடி வேலை கொடுக்குறேன்னாரு. ஒரு வேலை கொடுக்கல. நம்ம ஆட்சியில அதுவும் நம்ம மாவட்டத்துக்கு வேலை வாய்ப்பை உருவாக்க வேண்டும் என்பதற்காக வின்ஃபாஸ்ட்னு உலகத்திலேயே மிகப்பெரிய கார் கம்பெனி 16,000 கோடி முதலீடு நம்ம முதலமைச்சரே வந்து அடிக்கல் நாட்டியிருக்காங்க. நானே அந்த கார் கம்பெனிக்காரங்க கிட்ட பேசினேன். வேலை ஆரம்பிச்சிட்டாங்க. 15 மாசத்துல வேலை, அந்த கம்பெனி கட்டுற வேலை எல்லாம் நடந்து முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஆள் எடுக்க போறாங்க. ஆள் எடுக்கும் பொழுது இங்க நம்முடைய மாவட்டத்துல இருக்கக்கூடிய படிச்ச இளைஞர்களுக்கு, இளம் பெண்களுக்கு தான் முதல் வாய்ப்பு கொடுக்கணும்னு நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு தெரிவித்திருக்கிறார். அப்படி அவங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு யாராவது பணி செய்வதற்கு ஆள் இல்லை என்றால் 6 மாசம் பயிற்சிகள் கொடுத்தாவது நீங்க வேலைக்கு அவங்கள தான் எடுக்கணும் அப்படின்னு அறிவித்திருக்கக்கூடிய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர். அதே போல மோடி உங்களுக்கு சிலிண்டருக்கு மானியம் கொடுக்குறேன்னாரு, வரல. ஆனா நம்முடைய ஆட்சி, இந்திய கூட்டணி ஆட்சி வந்தவுடன் இப்பொழுது அது வந்து 500 ரூபாய்க்கு வழங்கப்படும். கேஸ் சிலிண்டர் 500 ரூபாய்க்கு வழங்கப்படும். அது மட்டும் இல்லாமல் பெட்ரோல் விலை 75, டீசல் 65 ரூபாய்க்கு வழங்கப்படும். காங்கிரஸ் உடைய தேர்தல் அறிக்கையில அறிவித்திருக்கிறார்கள், ஏழ்மை நிலையில இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்துல ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண்டுக்கு 1 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள். காங்கிரஸ் துண்டு போட்டிருக்கீங்க, நல்லா கை தட்டணும்ல. மெதுவா கட்டுறீங்க, உங்களுக்கும் வரும். அதனால இதையெல்லாம் செய்ய வேண்டும். இதை தாண்டி இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டிய கடமை நம்ம அத்தனை பேருக்கும் இருக்கு. ஏன்னா பிஜேபி மறுபடியும் ஆட்சிக்கு வராது. ஆனா அப்படி ஆட்சிக்கு வந்துச்சுன்னா
இதுதான் நம்முடைய கடைசி தேர்தல். அதுக்கப்புறம் யாரும் வந்து ஓட்டு போடலாம் கேட்க மாட்டாங்க. மோடி சர்வாதிகாரியாக இப்பவே கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்காரு. இல்ல இல்ல அதெல்லாம் நீங்க வாட்ஸ்அப்ல எல்லாம் படிச்சுட்டு கடத்துறாங்கன்னு யாரு பிஜேபி அப்படிலாம் இல்ல. பிள்ளைங்களை எல்லாம் யாரும் கடத்தல, கவலைப்படாதீங்க. ஆனா நாம் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும், இதுதான் நம்முடைய பிள்ளைங்க மனசை வேணா கெடுக்கலாம், நம்ம மனசையும் எடுக்கலாம். ரெண்டு பேருக்கும் சண்டை மூட்டி விட்டு ஜாதி சொல்லி மதத்தை சொல்லி சண்டையை மூட்டி விட்டு பிரச்சனையை உருவாக்குறதுக்கு செய்வாங்க. ஆனா இந்த தேர்தல்ல நம்ம விட்டுட்டோம்னா இதுக்கப்புறம் தேர்தலே இருக்காது, எந்த உரிமையும் நமக்கு இருக்காது. அதை புரிந்து கொண்டு இந்த தேர்தலிலே வாக்களிக்க வேண்டும். என்னுடைய இரண்டாவது தாய் வீடாக நான் நினைக்கக்கூடிய தூத்துக்குடியிலே மீண்டும் பணியாற்றக்கூடிய, உங்களோடு பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பை எனக்கு அளிக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். மறக்காதீங்க, முதல் பெட்டி, முதல் பேரு, முதல் சின்னம் உதயசூரியன் சின்னம். அதிலே வாக்களித்து நன்றி நன்றி நன்றி. நீங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்து ஓட்டு போட சொன்னாதான் 6 லட்சம் வரும். நன்றி.